guys, this is viewtootech. இன்னைக்கு நாம Paytm எப்படி wallet price ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு Paytm ஓபன் பண்ணிக்கோங்க. Paytm ஓபன் பண்ணோனே இந்த பேலன்ஸ் என்குயரி அப்படிங்கற அந்த ரோல Paytm wallet அப்படிங்கிறது இருக்கும். அதை ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தை நாம வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. காரணம் அவங்க செக்யூரிட்டிக்காக அந்த ஆப்ஷனை நமக்கு கொடுக்கிறது இல்ல. ஸோ நம்ம வந்து மொபைல் மூலமாக தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு Paytm வாலெட் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்த பிறகு தான் உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ Paytm ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வாலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாலெட் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்துட்டு நிறையா ஷோ ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா Paytm வாலெட் ட்ரான்சிட் கார்டு ஆக்டிவ் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் வந்திருக்கும். இதில் வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது பார்ப்போம். ஜஸ்ட்டு ஆக்டிவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க. உங்களோட அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு கேட்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கார்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் 1 செகண்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் ஷோ பண்ணுவாங்க. தென் கார்டோட நம்பரு, சிவிவி நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே எனேபிள் வச்சுங்க. இவ்வளோ தான் இந்த Paytm வாலெட்டை ஆக்டிவேட் பண்ணுறது. இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண உடனே உங்களுக்கு கார்டு ஃப்ரீஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை மற்றபடி எங்கே வேணாலும் வாலெட் மூலமாக பே பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் வந்து கார்டை பிளாக் பண்ணிக்கிறதும் இல்லை ஹோல்ட் பண்ணிக்கிறது எல்லா ஆப்ஷனுமே இங்கே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கார்டை வந்து தேவைப்படுற நேரத்துக்கு எனேபிள் பண்ணிக்கலாம், மற்ற நேரம் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இவங்க Paytm பேமெண்ட் பேங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம வேலெட் வந்து ஃபுல் கேஒய்சி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வேலெட்லேருந்து பணம் அனுப்பலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேலெட்டில் வந்து பணம் போட்டுப்போம். மினிமம் ட்ரான்சாக்ஷன்னு 20 ருபீஸ். ஸோ அதனால் வந்து நம்மளோட யூபிஐ பேங்கிங்கை வச்சு பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நான் 10 ருபீஸ் ஆட் பண்ணுறேன். உங்களோட யூபிஐயில் எந்த பேங்க்கை வச்சு கூட நீங்கள் அதை வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து அதில் போட்டுக்கலாம். எப்போனாலுமே அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அனுப்பலாம். இது வந்து ஃபுல் கேஒய்சி இருந்தால் மட்டும். இப்போ நம்ம வந்து பணம் அனுப்பியாச்சு. நம்ம கிரெடிட் ஆகிடுச்சுன்னு பார்த்துங்க, மெசேஜும் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வேலெட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்ற போகிறோம். மறுக்க அதேமாரி Paytm வாலெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நீங்களாக ஃபில் பண்ணி வச்சுக்கிற உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 1 செகண்டில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் போயிடும். இதில் எந்த சார்ஜுமே கிடையாது. அவங்களே சொல்லியிருப்பாங்க, நோ ட்ரான்சாக்ஷன், எந்த சார்ஜ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஓடிபி கேட்பாங்க. ஓடிபி மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ண அடுத்த செகண்டே அந்த அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது வந்து ஃபுல் கேஒய்சி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.